போற்றியாவனம் சிவாய. சாந்தலிங்கர் தான்மலர் வாழ்க. குருமகா சன்னிதானங்களின் பொன்னார் திருவடிகளை வணங்கி மேல்கின்றோம். மார்கழி திங்கள் 7ஆம் நாளான இன்று திருவெம்பாவையின் 7வது பாடலுக்கு 9ஆம் வகுப்பு பயிலும் பிரணவ் என்ற மாணவரும், திருப்பாவையின் 7வது பாடலுக்கு இளம் இலக்கியவியல் 1ஆம் ஆண்டு பயிலும் சசிகலா என்ற மாணவியும் உரை வழங்க உள்ளனர். இந்த இரு பாடல்களுக்கும் நம் கல்லூரியின் தமிழ் துறை உதவி பேராசிரியர் முனைவர் மா தனப்பிரியா அக்கா அவர்கள் தொகுப்புரை வழங்குவார்கள். போற்றும் நம சிவாய நமவோம். திருவெம்பாவை 7ஆம் பாடல். அன்னே இவையும் சிலவோ பல அமரர் உன்னற்கு அறியான் ஒருவன் இருஞ்சீரான் சின்னங்கள் கேட்ப சிவனென்றே வாய் திறப்பாய் தென்னாயண்ணா முன்னம் தீசேர் மெழுகொப்பாய் என் அணை என் அரையன் இன்னமுது என்றெல்லாமும் சொன்னோங்கில் வெவ்வேறாய் இன்னம் துயிலுதியோ வண்ணெஞ்ச பேதையர் போல் வாளாக்கிடத்தியால் என்னே துயிலின் பரிசேலோரெம்பாவாய். பொருள்: பெண்ணே, அருமையான பக்தி செலுத்தும் பாங்குடைய உனது செயல்கள் இப்படி இருக்கலாமோ? வானவர் பலரும் அடைவதற்கு அரியவனாக இருப்பவனும் ஒப்பற்ற புகழை உடையவனுமாகிய சிவபெருமானின் பெருமையை எடுத்தோதும் வெற்றி சின்னங்களின் ஓசையை கேட்டவுடனே சிவசிவ என்று சொல்பவளே, தென்னா என்ற சொல்லை கேட்டவுடன் மெழுகு போல் உருகி நிற்பாயே. ஆனால் இன்றோ எம்மை உடைய எம் இறைவனை, இனிய அமுதம் போன்றவனை நாங்கள் எல்லோரும் பலவிதமாக புகழ்ந்து பாடியும் நீ வாய் திறவாமல் படுத்து கிடக்கிறாயே. இதுதான் உறக்கத்தின் சிறப்போ? திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் காலை வணக்கம். பிடி ஃபர்ஸ்ட் இயர் சுசீலா. கீசு கீசு என்றெங்கும் ஆனை சாத்தான் கலந்து பேசின பேச்சரவும் கேட்டிலையோ பேய் பெண்ணே, காசும் பிறப்பும் கலகலப்ப கைப்பேர்த்து வாசங் குழல் ஆய்ச்சியர் மட்டினால் ஓசைப்படுத்த தயரவும் கேட்டிலையோ நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தையோ தேசமுடையாய் திரவேலோர் எம்பாவாய். பொருள்: அறிவு இல்லாத பெண்ணை, கீச் கீச் என்று வலியின் குருவிகள் கத்துகிற சத்தம் உனக்கு கேட்கவில்லையா? காசு மாலையும் அச்சுத்தாலியும் ஆமை தாலியும் அணிந்த கமலும் கூந்தலை உடைய ஆயர் குலத்து பெண்கள் கலகல என்று ஓசை எழும்படி கைகளை முன்னும் பின்னும் மாறி மாறி இழுத்து மத்தால் தயிர் கடையும் போது எழும் ஒளி உன் காதில் விழவில்லையா? பெண்களுக்கு இருப்பவளே, கேசவ என்று இறைவனின் பெயரை நாங்கள் பாடுவதை கேட்டும் நீ படுத்து கிடறாயோ? ஒளிமிக்க பெண்ணே, உடனே வந்து கதவை திறப்பாயாக கேட்கிறோம். நன்றி. போற்றியம் நம சிவாய. குருமகா சன்னிதானங்களின் பொன்னார் பாதங்களை போற்றி பணிகின்றேன். அனைவருக்கும் வணக்கம். மார்கழி நோன்பு. திருவெம்பாவை மாணிக்கவாசக பெருமான் அருளியது. மாணிக்கவாசக பெருமான் தன் பாசுரங்களில் இறைவன் மீதான பக்தி நிலையையும் அதன் முக்கியத்துவத்தினையும் கூறியிருக்கின்றார். 6 பாடல்களில் சிவபெருமானின் பக்தியின் சிறப்பினை கூறிய மாணிக்கவாசக பெருமான் தனது 7வது பாசுரத்தில் சிவ சின்னங்களின் சிறப்புகளையும் அதன் முக்கியத்துவத்தையும் கூறி செல்கின்றார். அன்னே இவையும் சிலவோ பல அமரர் உன்னற்கு அறியான் ஒருவன் இருஞ்சீரான் சின்னங்கள் கேட்ப சிவனென்றே வாய் திறப்பாய் தென்னா என்னா முன்னம் தீசேர் மெழுகொப்பாய் என்னானை என்னரையன் இன்னமுது என்று எல்லாமும் சொன்னோம் கேள் வெவ்வேறாய் இன்னும் துயிலுதியோ வன்னெஞ்ச பேதையர் போல் வாளா கிடத்தியால் என்னே துயிலின் பரிசேலோர் எம்பாவாய் என்று கூறுகின்றார். அறிவுரை கூறப்போகும் நிலையிலும் அப்பெண்ணை அன்னையின் மேலானவளே என்று அழைத்து, இவையும் சிலவோ பல, இதுவும் உன்னுடைய சிறந்த பண்புகளில் ஒன்றாக நீ எண்ணிக்கொண்டிருக்கின்றாயோ? பல தேவர்களும் சிந்திப்பதற்கு அருமையானவன் நம் சிவபெருமான். அவன் மிகவும் புகழுக்குரியவன். அவனுடைய சின்னங்களான திருநீற்றையும் ருத்ராட்சத்தையும் பற்றி பேரொரு புராணமும் திருஞான சம்பந்தரின் திருநீற்று பதிகமும் நமக்கு கூறி சென்றுள்ளது. கூன் பாண்டியனாக இருந்தவர் நின்ற சீர் நெடுமாறனாக உருவாகுவதற்கு திருநீற்றின் பெருமை போற்றுதற்குரியதாக அமைகின்றது. அத்தகைய திருநீற்று சின்னத்தினையும் ருத்ராட்சத்தினையும் பற்றி அறிந்தும் அந்த குறிகளை பற்றி கேட்டதும் நீ தீயை கண்ட மெழுகாக உருகி நிற்பாய். தென்னாடுடைய சிவனை போற்றி என்ற நாமங்களை கேட்டவுடன் நீ மனமுருகி
வணக்கம் செய்வாய். அத்தகைய நிலையில் என் தலைவன், எங்களுக்கானவன், இன்னமுதானவன் என்றெல்லாம் நாங்கள் சொல்கின்றோம். அப்பொழுதும் நீ உறங்கிக் கொண்டிருக்கின்றாயே, வன்னஞ்ச பேதைகள் போல எழாமல் படுத்துக் கொண்டிருக்கின்றாயே, உனக்கு இந்த தூக்கம்தான் பரிசாக நினைக்கின்றாயா என்று வினா எழுப்புகின்றார். நன்றி. திருப்பாவை 7ஆம் பாசுரத்தில் ஆண்டாள் நாச்சியார் இறைவனை வணங்கக்கூடிய நிலையினை நமக்கு கூறி செல்கின்றார். பொதுவாக தூங்கிக் கொண்டிருப்பவரை எழுப்புவதாக அமைவதாக மேலோட்டமாக பொருள் இருந்தாலும் அதன் உட்பொருள் உலக உயிர்கள் அறியாமையிலிருந்து விழித்து எழுந்து இறை அனுபவத்தில் தன்னை போலவே திளைக்க வேண்டும் என்ற சீரிய நோக்கில் ஆண்டாள் நாச்சியாரால் அருளப்பட்டதே திருப்பாவை ஆகும். அவ்வகையில் கீசு கீசு என்றெங்கும் ஆணை சாத்தன் கலந்து பேச்சின் அரவம் கேட்டிலையோ, பேய் பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து வாசனரும் குழல் ஆட்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தயிரரவம் கேட்டிலையோ, நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ, தேசம் உடையாய் திருவேலோர் என்பாவாய் என்கின்றார். கீச்சு கீச் என்று காலை நேரத்தில் பறவைகளின் ஒலிகளும் அவை துணையோடு பேசிக் கொண்டிருக்கக்கூடிய சத்தமும் அனைத்து இடங்களிலும் கேட்கின்றது. அதை கேட்கும் நீ எழாமல் உறங்கிக் கொண்டு இருக்கின்றாயா? அங்கு ஆட்சியர்கள் தன்னுடைய கரங்களினால் மத்தினை கொண்டு கயிறை சுற்றி கொண்டு தயிரை கடைகின்றார்கள் வெண்ணெய் எடுப்பதற்காக. ஆம், கண்ணனுக்கு உகந்த உணவு, அவனுக்கு விருப்பப்பட்டது வெண்ணெய் அல்லவா? அந்த வெண்ணெய் நமக்கெல்லாம் தயிரிலிருந்து பெறப்பட்டதாக இருந்தாலும் பக்தி அனுபவத்தில் பக்குவப்படுத்தப்பட்ட நெய்யிலிருந்து மத்தை கொண்டு கடைவதால் எப்படி வெண்ணெய் வருகின்றதோ அதுபோல பக்குவப்பட்ட மனதில் ஞானம் என்னும் கயிறினை கொண்டு ஆன்மாவை கடையும் பொழுது தூய இறை அனுபவம் கிடைக்கின்றது. நீரினால் நீர்த்தன்மையுடைய பாலிலிருந்து தயிர் உருவாகின்றது. அதை கடைந்து அதிலிருந்து வெண்ணெயை எடுத்தாலும் வெண்ணெய் மீண்டும் நீரிலோ தயிரிலோ ஒட்டுவது இல்லை. அதுபோல முழுமையான பக்தி அனுபவத்தை, இறை அனுபவத்தை அடைந்தவர்கள் மீண்டும் இந்த உலக பற்றி ஒட்டவே போவதில்லை என்னும் கருத்திலேயே இப்பாடலை ஆண்டாள் நாச்சியார் நமக்கு வழங்கி இருக்கின்றார். அங்கு ஆட்சியர் பெண்களின் அணிகலன்கள் மோதுகின்ற ஓசை கேட்கின்றது. பறவைகளின் ஓசையும் ஆட்சியர்களின் ஓசையும் கேட்டும் நீ இன்னும் உறங்கிக் கொண்டே இருக்கின்றாயா? நாயக பெண் பிள்ளாயாக இருந்து எங்கள் அனைவரையும் வழிநடத்தி செல்ல வேண்டும் என்று கூறியவளே, ஏன் இன்னும் உறக்கம் கொண்டிருக்கின்றாய்? கேசவன், ஆம், கேசவன் என்றால் தடைகளை தகர்ப்பவன். நாம் இவ்வுலக பற்றிலிருந்து, அந்த தடைகளிலிருந்து விலகி நமக்கு முக்தியை வழங்குபவன் இறைவன். தேசமுடையாய் ஒளி பொருந்தியவளே, நீ தயவு செய்து உன்னுடைய கதவை திறப்பாயாக. இறை அனுபவத்தில் அனைவரும் ஒன்றுபடுவோம் என்று ஆண்டாள் நாச்சியார் அனைவரையும் அழைக்கின்றார். போற்றியோம் நமசிவாய. போற்றியோம் நமச்சிவாய. இன்று மார்கழி திங்கள் 7ஆம் நாள். பாவை பாடல்களுக்கு உரை வழங்கிய பிரணவ், சசிகலா என்ற மாணவ செல்வங்களும், இரு பாடல்களுக்கும் தொகுப்புரை வழங்கிய நம் கல்லூரியின் தமிழ்துறை உதவி பேராசிரியர் முனைவர்மா தனப்பிரியா அக்கா அவர்களும் அவர்களது நண்பர்களும் குடும்பத்தாரும் வாழ்வில் எல்லா நலங்களும் வளங்களும் பெற்று வாழ இறையர்களை வேண்டுகிறோம். போற்றியோம் நமச்சிவாய. சிவாய நமவோம். அனைவருக்கும் வணக்கம். நாள்தோறும் இந்த உரைகளின் முடிவில் அன்றைய நாளுக்குரிய வினாக்கள் கேட்கப்படும். அந்த வினாக்களுக்குண்டான கூகுள் ஃபார்ம் லிங்க் என்று சொல்லப்படுகின்ற இணைப்பு இந்த வீடியோவின் டிஸ்கிரிப்ஷனில் வழங்கப்பட்டுள்ளது. அதை அனைவரும் பங்கேற்று விடைகளை அளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அதிகமான விடைகளை அளிப்பவர்களுக்கு குருமகா சன்னிதானங்களின் திருக்கரங்களால் பரிசுகள் வழங்கப்படும் என்பதையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.